புகைப்பிடித்தால் புற்றுநோய் வரும். புகை உயிரை குடிக்கும். ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கானது. கன்சப்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். ஒரு யானை நடந்தால் 10 எறும்பு சாக தான் செய்யும்பாங்க. ஆனால் அதே நேரத்தில் ஒரு யானை சரிஞ்சா பத்து இல்லை 10,000 எறும்புங்க வாழவும் செய்யும். அப்படி ஒரு யானை தான் தேவராஜ். இவனால் வாழ்ந்த எறும்புங்க தான் வரது, ரிச்சி, சேது, ரத்னா. வாழ்க்கை ஒரு ஸ்னூக்கர் கேம் மாதிரி. நீங்கள் ஒரு பந்தை தட்டுவீங்க, அது வேற ஒன்றா தட்டும், அது இன்னொன்று தட்டும். கடைசியில் இது எதுக்குமே சம்மந்தம் இல்லாத வேற ஒரு பந்து பாக்கெட்டில் போய் விடும். அப்படி தேவராஜ் தட்டின பந்து தான் வரது. தேவராஜ் இன்னைக்கு இப்படி நிற்க காரணம் இதெல்லாம் தேவராஜ்கிட்ட வட்டிக்கு பணம் வாங்கிட்டு திருப்பி தர முடியாதவங்களோட சொத்து பத்து. அவனோட லேட்டஸ்ட் எரகான் தொப்பி, ஃபெதரான் கேப். இதோ இந்த பச்சிலம் பாலகன் வாங்கின பணத்தை திருப்பி கொடுத்துட்டு கூட்டிகிட்டு போன தயவுதாட்சணியம் பார்க்காம, நன்றாக கவனிக்கவும், தயவுதாட்சணியம் பார்க்காம கூட்டிகிட்டு வந்துட்டான். இப்போ அடியாளுங்கள் தான் ஜிம் பாய்ஸுங்கிற பேரில் சினிமாவில் பிஸி ஆகிட்டதால் தேவராஜ் அடியாளுங்களுக்கு ஆடிஷன் நடத்திக்கிட்டு இருக்கான். ஆனால் சரியான ஆளுங்க தான் இன்னும் கிடைக்கல.
சீரிட்டடா சிங்க குட்டி. திரும்ப மாட்டானே. போ, ரூம்ல போய் வெயிட் பண்ணு. விட்டானா? நமக்கு முன்னே 2 பேரா? வெரி காம்படிட்டிவ் வேல். ஏய் இங்கே தெரியல. ஏய் பாஸ் 3 பேரில் ஒருத்தரை செலக்ட் பண்ணோம். இப்போ என்ன பண்ணலாம்? பாடியா இருக்க கூட உள்பாடியை பத்து பம்மறானே. பேர்னா தெரியாதவங்கள்ட்ட பேர் சொல்றதில்ல. போ, நம்பர் சொல்ல தெரிஞ்சுக்கலாம். பாச அது நம்ம பீச. ஏய் காய்தான் அடுகு. பாத்தியா லட்சணத்தை? ஒருத்தன் தேடுவான் போல பாஸ். யாரு? அந்த சவுண்ட் விட்ட சடையனா? சைலண்டா போய் பாரு என்ன பண்றேன்னு. பாசே டாப் ஆங்கிள் எடுத்திருந்தா இன்னும் தூக்கலா இருந்திருக்குல்ல. ஆமாப்பா. டேய் இதுக்கு இவங்களே தேவையில்லடா. இவனுங்கெல்லாம் வேலைக்கு வச்சா வசூலிக்கு போற இடத்துல வயிற்றுல கொடுத்துருவானுங்க. அப்புறம் நம்மளாம் வக்காலத்து கலையணும். இது யாரு? ஜெயக்கொடி. தப்பு இல்லை, சொல்லுங்க என்ன விஷயம்? ஒரு பொட்டி மேட்ரு, அதான் உன்னை பார்த்துட்டு போகலாம் வந்தேன். இந்த ஃபைலில் வீட்டை பற்றின எல்லா மேட்டரும் இருக்குது. ஒரே ஒரு பொட்டி, அது அப்படியே என் கைக்கு வந்தாகணும். அமௌண்ட் சொல்லு. ஒரு நிமிஷம். சொல்லு. பெரிய விஷயமா இருக்குன்னு நினைக்கிறேன். எவ்வளோ கேட்கலாம்? அதிகமா இல்லை. முடிய கட்டி மலை எழுப்பும், வந்தா மலை போனா சவுண்ட் கட். ஒரு 25. 25 அதிகம் பாஸ். லேபருங்கெல்லாம் ரொம்ப டிமாண்டு பாஸ். மேலே ரிஸ்க் ஜாஸ்தி. 1.5 டீ கட்ட 8 ரூபாய்க்குது. ஸ்பெஷல்னா இன்னும் கூட பாஸ். இதெல்லாம் எனக்கு புதுசு, பார்த்து பண்ணி கொடு. நியாயமாக எனக்கு சேர வேண்டியது. போதையில் பொண்ணை காட்டி எழுதி வாங்கிட்டானுங்க. போலீஸ் மேலாம் நம்பிக்கை இல்லை, அதான் உன்னை தேடி வந்தேன். இதில் 10 லட்சம் இருக்குது. மீதி 5 பொட்டி கைக்கு வந்த அடுத்த நிமிஷம் உன் கையில் இருக்கும். மழை தூவி வசந்தங்கள் வாழ்த்த ஊர்வலம் நடக்கின்றது. எழில் பொங்கிடும் அன்பு தங்கையில் நெற்றியில் குங்குமம் சிரிக்கின்றது. மங்கள குங்குமம் சிரிக்கின்றது. இது யார் வீடு? இது யார் வீடுன்னு தெரிஞ்சுட்டு கிளம்ப பேச போகிறேன். அடுத்த 2 நாளில் பொட்டி என் கையில் இருக்கணும். வந்த அடுத்த நிமிஷம் நான் ஊரை விட்டு கிளம்பணும். பொட்டி கரெக்டாக வந்து சேரும். உன்னை நம்பி போகிறேன். என்னடா வரது வேலையை முடிச்சு பொட்டியை கொடுத்து அனுப்பியிருக்கான்.
அதுக்கு ஃபோனை போடுறான். இந்த தம் அடிக்கிறதுல சுகமே கடைசி காலஞ்சில் தான் இருக்குது. கிடச்சி ஏந்திர நல்லா ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறப்போ டிஸ்டர்ப் டேய் வரதோ தேடி தேவராஜ் கிட்டேருந்து ஃபோன் மேலே ஃபோன் வந்துட்டு இருக்கு. ரிங் போகுது ஆனால் எடுக்க மாட்டேங்கிறானே. தலை லவ்ஸில் இருக்குதுல்ல, அதான் அந்த ஆண்டி கூட தான் மொக்க போட்டுன்னு இருக்கும். லவ் வந்தாலே 2 விஷயம் கன்ஃபார்ம். அப்பப்போ மறக்கலன்றோம், இல்லை மொத்தமாக மறக்கலன்றோம். மொத்தத்தில் பிம்பிலிக்கு பியாபி தோப்பை போட்டு இவன் டார்ச்சர் வேறு. டேய் நீ விடாமல் ட்ரை பண்ணு. எத்தனை வாட்டி ட்ரை பண்ணாலும் அதான்டா. லூஸ் ஆயிட்டானடா அவன். இதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிட்டு சரி, இல்லை சிரிச்சிட்டு சொல்லு. இல்லை மச்சி, எத்தனை வாட்டி ட்ரை பண்ண அதான் சொன்னா. எனக்கு ஒரு ஜோக் ஞாபகம் வந்துச்சு. அந்த இந்த குண்டுக்கு அந்த குண்டே பெட்டர். சனியா சிப்ஸை விடுதான் பாரு. இந்த முடிவு இவனு மாறியா கிடையாரா? அடச்சே, சாரிப்பா. ஏய் வாங்கடா. யாரா உங்களை குசு விட்டுது? இதான் உன்னை அதுக்காகவே சுட்டுருக்கணும்டா. மாட்டாமையா போவ, அப்போ வச்சுக்கிறேன். ஆமாம், அந்த பொண்ணு உட்காந்துச்சு. அப்புறம் அடாச்சி தச்சி வரதுக்கு ஃபோனை போடு. காதலில் மட்டும் ஏன் இத்தனை நடக்கும்? பிரிய போகிறோம்னு தெரிஞ்சு யாராவது காதலிப்பாங்களா? காதலிப்பாங்கன்னு தான் தோணுது. ஏதோ சொல்ல வர சொல்லிட வேண்டியது தானே. நாம் எடுத்த முடிவு தப்புன்னு தெரிய வர்றப்போ யோசிக்காமல் அதுலேருந்து விலகிறது தானே நல்லது. புரியல. புரியாமல் போக இது ஒன்று ராக்கெட் சயின்ஸில் வருது. இது ஒத்து வராது. நாம பிரிஞ்சிடலாம். நான் தான் சொன்னேன்ல, தேவராஜ் கிட்ட வாங்கின கடனை செட்டில் பண்ணிட்டு கன்றாவி இந்த தொழிலையே தலைமொழிகளான் இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து கலர் மீன் கடை ஆரம்பிக்கலான் இருக்கேன். 5 வருஷமா இதே தான் சொல்லிட்டு இருக்க. நீ தப்பா நினைச்சாலும் பரவாயில்ல, உன்னால ஒரு மீனுக்கு பொறி கூட வாங்கி போட முடியாது. அழுத்தச்சா வேற யாரையாவது பார்க்குறியா? பரவாயில்ல, உனக்குள்ளேயும் ஒரு ஆம்பளை இருக்கான். பேர் என்ன? அவனை தான் கட்டிக்க போறியா? ஏன் குழந்தையும் பெற்றுப்பேன். உனக்கு ஏதாவது பிரச்சனையா?
பழகிறப்ப என் தொழில் சம்பாத்தியம் சாமர்த்தியம் எதுவும் உனக்கு தெரியல. 5 வருஷம் பொறுத்து தான் உனக்கு இது தெரியுதா? இப்ப ஏன் கத்துற? கத்தாது, எனக்கு பயமா இருக்கு. கத்தல, சாரி, கத்தல. நாம பார்த்தப்போ பழகினப்போ எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. நீ நல்லவ இல்லைன்னு நான் சொல்லலை, ஆனா அது மட்டும் போதாது. நீ என்னை கட்டிக்கிட்டு காலம் முழுக்க நான் உன்னை குறை சொல்லிக்கிட்டு என்னை பார்த்தாலே நீ எரிச்சல் ஆயிட்டு இப்படியே தான் இந்த வாழ்க்கை போகும். நான் சொல்றத புரிஞ்சுக்கோ. அதான் இப்பவே பிரியறது நல்லது. ப்ளீஸ் புரிஞ்சுக்க வருது. இப்போ என்ன? ஓகே, நம்ம பிரிஞ்சிடலாம். அமைதியாக சொல்லும் அவ்வளோதானே கிட்ட. சரி, பிரிஞ்சிடலாம். காதலிக்கப்படுறதுங்கிறது ஒரு அங்கீகாரம். அங்கீகாரத்துக்கு ஆசைப்படாதவங்க யாராவது இருப்பாங்களா? அதே சமயம் பிரிவுங்கிறது அங்கீகாரத்து மேலே அடிக்கப்படுற ஆணி. இந்த விஷயத்தில் காதலும் இயேசுநாதரும் ஒன்று. 3 நாளில் உயிர் தெழுதல் நிச்சயம். வரதுக்கு 3 நாள் தேவைப்படாது, 3 மணி நேரம் போதும். ஏன்னா அது சரி, இது ஒன்று தான் குறைச்சல். பொங்கடா. ஹாப்பி நான் வருதோ பிறந்த நாள் கொண்டாடுறதுக்கெல்லாம் கூப்பிட மாட்டியா என்ன? பொட்டியை தூக்கிட்டு வாடானா பொம்பளை ஜட்டியை தூக்கின்னு வர வெக்கமா இல்லை? இதில் பிறந்த நாள் கொண்டாட்டா வேற. ஒரு வேலை, ஒரு பெரிய வேலை கூட தேவராஜ். உன் கடிதம் முழுசா அடிச்சிட்றேன். என்ன நம்பு ப்ளீஸ். ஃபைல் வச்சிருக்க இடத்த பாரு மூதேவி. இதுதான் கடைசி. பொட்டியை திறக்காத, அப்படியே கொண்டு வா. மீதி விஷயத்தை அவன்கிட்ட கேளு, அவன் சொல்லுவான். வாட்டா. கூப்பிட்ட அப்போ ஓகே. இத்தனை உடம்புல எவ்வளோ காற்று வச்சிருக்கான். இது வேறையா? கண்ணாடி விட்டதே கண்டுபிடிக்கல, இவன் பின்னாடி விட்டதை கண்டுபிடிச்சிட்டு போறான். என்ன வில்லனோ இவன். உன்னால ஒரு மீனுக்கு பொறி கூட வாங்கி போடுவேன்.
10 நிமிஷம் தான் நம்ம டைம். அதுக்குள்ளே முடிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். ஏய் ரிச்சி எங்கடா? டேய் ரிச்சி, டேய் ஏன்டா கத்துற? பிரசன்ட் சார், கன்று வாங்கி கொடுத்தீங்களே, ஒரு பன் வாங்கி கொடுத்தீங்களா? பசிக்குதுடா. வருதோ? சத்தம் கேட்காதுன்னு சொன்ன. மேலே வச்சா கீழே துறக்குது. சைனா மேக்கோ. எம்ஜிஆர் சார் தானா திறக்கிற இந்த பொட்டிக்கு இவ்வளோ பில்டப் தேவையா? மச்சி, நாளைக்கு எப்படி நியூஸ் வரும்? நடிகர்கள் கொள்ளை அப்படின்னு வருமா? பொட்டியை திறக்காத, அப்படியே கொண்டு வா. அது எப்படா பணம் மட்டும் இருக்கிறவங்க கைக்கு போய் சேருது? போலீஸ் தானே வரும், மிலிட்ரி வந்திருக்கு. குறுக்காடா மச்சி, நான் பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கேன். என்ன ஆனாலும் நான் வந்துடாத. ஏய், கமலை சுட்டவன சிவாஜி சுட்டார் மச்சி. போட்டானா? வா வா. ஆம்புலன்ஸ் கால் பண்ணுறேன். வரது, இங்க என்ன பண்றோம்? போலாமே. பொட்டியை தூக்குறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். இதையா? பொட்டியில் எவ்வளோ இருக்கும்னு நினைக்கிறேன்? 1 கோடி ரூபாய்க்கு மேலே தேரும். அப்போ தேவராஜ் 40 வயசாச்சு. இனிமே இவ்வளோ பணத்தை என் லைஃப்ல எப்போ பார்ப்பேன்னு எனக்கே தெரியாது. ஒரு பிறந்த நாளை கூட என்னால் நிம்மதியாக கொண்டாட முடியல. இந்த மசரு காசு இல்லைங்கிறதுனால தானே ஒரு மீனு கூட பொறி வாங்கி தர முடியாதுன்னு சொல்லி என்னை தூக்கி எறிஞ்சு பேசிட்டு போயிட்டா. நல்லா யோசிக்க. முடிவே பண்ணிட்டேன். கூட வந்தா ஆளுக்கு ஒரு பங்கு. விடுச்சோ. டேய், இதை விளையாடுறீங்களா? நான் அரசியல் கேட்கணும். இது உன் வாழ்க்கை, அவகிட்ட எதுக்கு பர்மிஷன் கேட்கணும்? நானும் வரேன். பாஸ், வரது பொட்டியோட எஸ்கேப் ஆயிட்டான் பாஸ். அதானே, இன்னும் கம்பி நீட்லேன்னு பார்த்தேன். நீட்டிட்டானா? இதில் என்ன மேட்டுன்னா, அப்போ நானே சீவி குத்து காட்டியிருக்கேன். ஓ, உள்ள மீன் குழம்பு வச்சுருக்கு, போய் சாப்பிடு. அண்ணா கல்யாணா? இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும்? ஹலோ, ஐம் டாக்கிங் டு யூ. நேரமாகும். லுக், ஒரு இடம் சைலண்ட்டாக இருந்தா எனக்கு பயம் வந்துடும். எனக்கு தூக்கம் வந்துடும். டோன்ட் ஸ்மோக் ப்ளீஸ். பதவி பணம்னு வந்துட்டா பயமும் தானா வந்துடுது. வாட் டு டு? உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு பலமே இதுலேருந்து தானே கிளம்புது.
Your gun is ready. It's not a gun. It is a man. It's strength. I know, but it's to be a gun lover. Happy firing. Bye. சொல்டா. பெருசாக ஒன்று தூக்கிட்டோம், பதுங்க இடம் சொல்லலாம். விஷயம் பெருசுனா உனக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு இடத்த தேடி போகிறது நல்லது. ஆமாம், குளிர் தாங்குவியா? இப்போ இருக்கிற மெதப்பில் இடியே தாங்கும். என்ன சேது தான் தாங்குவானான்னு தெரியல. சரி, ஒரு அட்ரஸ் மெசேஜ் பண்ணுறேன். நம்மால் தான் பார்ட்டி பண்ணோன்னா 10 பண்ணோம். பார்த்து பண்ணு, பார்த்து பாரு. ஆனால் எங்கே? என்னாச்சு? வண்டி நிறுத்து. டேய் ரத்னா, குடு. அவந்தியும் கொடுங்கல்ல. அதான் இவ்வளோ காசு இருக்குல்ல, புதுசாக ஒரு ஃபோன் வாங்கிக்கலாம். என்னடா சொன்னா? அந்த காலத்திலேயே நம்ம ஜமீனுக்கு அடைக்கலம் தேடி வராதவங்க கிடையவே கிடையாது. சுதந்திர போராட்ட காலத்தில் நிறைய தீவிரவாதிங்க நம்ம ஜமீனில் தான் தலைமறைவாக தங்கிட்டு போவாங்க. முடியாதுன்னு திருப்பி அனுப்புறது நம்ம பரம்பரையிலே கிடையாது. புறவிப்பாளையம் ஜமீன் கேள்விப்பட்டிருப்பீங்களே. போலீஸ் திட்டு வர மாதிரி எதுவும் பண்ணிட்டு வரலையே. ஆனாலும் நிறைய நாள் தங்க முடியாதுங்க, பார்த்துக்கோங்க. என்னால் உங்களுக்கு எந்த தொந்தரவு வராது, உங்களாலும் எனக்கு எந்த தொந்தரவு வரப்படாது. எப்பா ஏதோ எலி சித்த நாத்தம் வரல? வரோம். அவனுக்கு உடம்பு நல்லா வர வரைக்கும் தான், அதுக்கப்புறம் நாங்கள் போயிட்டே இருப்போம். ஆமாம், மீனா திமிங்கலமா? எதை சொல்கிறீங்க? அடிச்சதே. இங்கேருந்து டவுன் எவ்வளோ தூரம்? சாப்பாடு ரெடியா இருக்கு. வாங்க, தூக்கி விட்டுமா? நீங்க போங்க.
வந்தவங்களாம் வீட்டுக்கு போகிறாங்க. பாலா இங்க வாமா. மாமா மாட்டிக்கினேன். இல்லை வெளியில சாப்பிடலாமா? பாலா இந்த கவனிமா. கடந்து வந்த பாதையோட தூரம் கலைச்சி உட்காரப்ப தான் தெரியும். ஒரு புகை கசிகிற மாதிரி உள்ளுக்குள்ளார ஒரு மௌனம் கசிஞ்சு காத்தோட கலந்து உள்ளுக்குள்ளார ஒரு திகில் பரவும். ஒவ்வொரு மௌனத்துக்கு பின்னாலேயும் சொல்ல முடியாத ஒரு பயம் கண்டிப்பாக ஒட்டி இருக்கும். பணம்னா பயம், பணம்னா நம்பிக்கை. ஒரே பொருள் எப்படி ரெண்டு வேற வேற குணாதிசயத்தோடு இருக்க முடியும்? பணத்தை மோந்து பார்த்துருக்கீங்களா? உலகத்திலே ஒரு பயங்கரமான போதைப்பொருள் ஒன்று உண்டுன்னா அது பணம் தான். ஓடி ஓடி எதை தேடினமோ அது கையில் கிடைச்ச பிறகு அதை சீண்டக்கூட மாட்டோம். காரணம் தேடினது அது இல்லை, வரதுக்கு தேவை பணம் இல்லை, நிம்மதி. வரதோ வரதோ, சேது ரொம்ப படுத்துறான், கொஞ்சம் வாயேன். டேய் 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 இருடா டேய் டேய். ஏய் ஏன்டா கத்தி கூட முதல்ல எந்திரிச்சு உட்காரு. எழுந்திரு. அது முடிஞ்சதுல எழுந்து ஓடி போடா. எங்க ஐயா கைவனத்தை பாத்தீங்களா? ஏய் என்னது இது? எங்க அப்பா குதிரைக்குள்ள இல்லைங்கிற மாதிரி. இங்க பக்கத்துல யாரும் டாக்டர் இருக்காங்களா? இருக்காரு. ஆனா அவருக்கு பக்கத்துல உங்க மாமனார் இருக்காரு. பரவாயில்லையா? பரவாயில்ல, கூட்டு போயா. மாட்டிப்போமே. நீ மாட்டிக்குவ. இதுக்கா இந்த கத்து கத்துற? அசிங்கமா தான் சொல்ல போறோம், போயா. இங்கேயும் வலிக்குதா? அப்ப இங்க ஒரே கெட்ட வார்த்தையா 38 வகையா சொல்றான். பலே கிளாடி தான் போ. எல்லாம் மருந்துதான். நிறைய உப்பு போட்டு தண்ணி விடுங்க.
சொப்பன வாழ்வில் மகிழ்ந்தே சுப்பிரமணிய சுவாமி. அவரும் ஊத்துறாரு, நீயும் காமிச்சிட்டு இருக்க. நல்ல வேலை மச்சி, சரக்கு விட விட்டாரு. ஊருக்கு மட்டும் தரந்தாரு வச்சுக்க. நான் விசாலாம் ரெடி பண்ணிட்டோம் நம்பி. இந்த பாருங்க பவளக்குடி, ஜெயக்கொடி. பவளக்குடி இவ்வளோ நினச்சிட்டு இருந்தேன். கொஞ்சம் சீரியஸாக பேசலாமா தேவராஜ்? இந்த பாருங்க ஜெயக்குடி, இந்த தொழில் இதெல்லாம் சகஜம். எங்கே போயிட போகிறேங்க? அதெல்லாம் போச்சிடலாம். நீ என்ன பண்ணுறீங்கன்னா, நான் என்ன பண்ண நீ சொல்லாத, நான் சொன்னதை நீ பண்ணு. நிறுத்து தேவராஜ், எரிச்சலா இருக்கு. மறுபடியும் போடுறேன். என்னடாச்சு? ஆனா ஒண்ணுடா, ஒருத்தனுக்கு மேல ஒருத்தன் இருக்கிறான்டா. நான் எவனையே பார்த்தேன். வரட்டும் வர சொல்லுவான், தொட்டுடுவான் அவன். மிரட்டு மாதிரி இருக்கு. டேய் இல்லை, நான் தின்ன முடியாது. டேய், இந்த காஞ்ச ரொட்டியை டெய்லி கொடுத்துட்டு இருக்கீங்களா? நீங்களும் நான் என்ன தின்ன முடியாது. இங்கே பாடுற, அந்த காலத்தில் பீரங்கி தயாரிக்கிறப்ப குண்டு சரியாக வெடிக்குதான்னு பார்க்க குண்டோட சேர்த்து அவனுங்களையும் வச்சு வெடிப்பானுங்களா? காமெடியா இல்லை? அப்போ குண்டு தயாரிச்சவனை ஏதோ கட்டுவானுங்க. தலையை கட்டுவாங்க. நான் இங்கே காட்டு கட்டிட்டு இருக்கேன், நீங்கள் எல்லாம் குண்டு பீரங்கி குத்தாடி பேசிட்டு இருக்கீங்க. டேய் வரது, என்னால முடியலடா. நான் சின்ன வயசுல இந்த சப்பாத்திலாம் சாப்பிட மாட்டேன்டா. டேய், இங்கே இதான் கிடைக்கும். முடிஞ்சா சாப்பிடு, இல்லை இதையும் சேர்த்து அவன் சாப்பிடுவான். சாப்பிடு செய்வீங்களா நீங்க? ஒரு பங்கு மிச்சம். துப்பாக்கி டேஞ்சரா துப்பு கொடுக்க டேஞ்சரானா? துப்பு கொடுக்கறது தான். நம்ம எதிரிங்கிட்ட துப்பாக்கி இருக்கிறதே தப்பு. துப்பாக்கியோட துப்பு கொடுக்கறது மகா தப்பு. வாங்கின எனக்கு தாங்க தெரியாதா? ஒரு திருடன் கிட்ட இருந்து இன்னொரு திருடன் தூக்கிட்டு போயிருக்கான். இதில் தப்பு என்ன, ரைட் என்ன? அடுத்த தடவை ரைட்டா தப்பான்னு சாய்ஸ் கொடுத்தா ரைட்டா முடிவெடு. ரைட்டா? வெடிகுண்டு துப்பாக்கி பீரங்கி இந்த மாதிரி ஆயுதம்லாம் மனுஷன் தோத்து போனதோட அடையாளம் பிரதர். உங்ககிட்ட நான் நிறைய பேசணும். போலாமா?
முறைக்காம தண்ணி கிடைக்குமா? இந்த பாட்னா ரொம்ப பிடிக்குமா? ரொம்ப. சலீல் சௌத்ரி மியூசிக்னா அம்மாவுக்கு ரொம்ப இஷ்டம். அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. அடிக்கடி இந்த பாட்டு பாடிக்கிட்டு இருக்கேன். அப்படியே எனக்கும் பிடிச்சி போயிடுச்சு. கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லை. ஒரு பக்கம் சலீல் சௌத்ரி, இன்னொரு பக்கம் கன். வீட்டு வாசல்ல போகன் வில்லா, சிலோன் ரேடியோ. எதிர்பார்க்காத நேரத்தில் என்னை கட்டிட்டு பாடுற எங்கள் அம்மாவோட அந்த குரல். அழியாத குளங்கள் தானே? அம்மா கூட ராணி பாரடைஸில் பார்த்த படம். அம்மானா ரொம்ப இஷ்டமோ? ஏன் உங்களுக்கு பிடிக்காதா? இந்த பாட்டில் ஒரு அழகான வரி வரும். இணைந்த வாழ்வில் பிரிவும் இல்லை, தனிமையும் இல்லைன்னு. அப்ப மட்டும் அம்மா குரல்ல சொல்ல முடியாத ஏதோ ஒரு சோகம் ஒட்டி இருக்கும். அப்பெல்லாம் என்னை இருக்க கட்டிப்பாங்க. அதுக்கு அர்த்தம் அந்த வயசுல எனக்கு புரியல. என்னாச்சு? எனக்கும் அப்போ புரியல. ஆனால் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் ரசித்த பாட்டே நீங்களும் ரசிக்கும் போது என்ன வருது? தப்பிக்கிறாரா? வெளியே போய் நம்மளை காட்டி கொடுக்க. ஏய் விடு, போ போடா. அதான் உள்ள போட்டு சாத்தியாச்சுல, போங்க. உள்ள விட்டு விடு. சரக்கா ஜமீன் செத்துக்கிட்டு போயிட போறான். சொல்றது செய். அவசியம் இல்லை. இது முளைச்சப்போ நீ தென்னையா பிடிச்சி நடந்திருப்ப. தள்ளு. நிறைச்ச மாதிரி தான் அனுபவம்னா அதை நம்ம நான் தயாரா இல்லை. ரத்னா, ரத்தம் சூடா இருக்குல்ல, தான் ஆறுனா சரியா போயிடும். பயப்படாத, உன் ஃப்ரெண்டு செத்துற மாட்டான். ஆவுனா உதைக்கிறோம், அடுத்த வாட்டி அம்மிக்கலை வைக்கிறேன். ஏய் வா.
ரிச்சி காயா இருந்துச்சுடா பாருடா கொஞ்சம் வெளில போயிட்டு வரேன்டா. வரதுக்கிட்ட நான் கேட்குறேன். அது இல்லை அவன் வேற சேது ஏய் இருடா டேய் நில்றா வரது நான் அவங்கிட்ட வருது வெளிச்சத்தை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுடா. காத்தாட எங்கே போயிட்டு வரேன்டா. தப்பிச்சுலாம் போக மாட்டேன்டா. டேய் ப்ளீஸ்டா. சேது நதி ஒரே திசையில் தான் நகர முடியும். நதியில் இருக்கிற படகு 2 திசையில் நகரும். நதியில் இருக்கிற மீன் 4 திசையில் நகர முடியும். அதை கொத்திக்கிட்டு போகிற பறவை 5 திசையில் நகரலாம். ஆனால் கரையோரமாக உட்காந்து இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒருத்தனோட மனசு எல்லா திசையிலையும் நகரும். என்னப்பா சிரிப்பெல்லாம் பலமாக இருக்கு? எங்கே வேலைக்கு போயிட்டு வரீங்களா? இல்லைப்பா, இது ரொம்ப நாளாக தட்டுமுட்டு சாமான கண்டது. அதான் எங்கேயாவது மாட்டலாமே கொண்டு வந்தேன். கொம்பு மாட்டினா வம்பு வரான்னு சொல்லுவாங்க. நீ மாட்டி வை, வம்பு வந்தால் கொம்பு பார்த்துக்கோ. டேய் இருக்கு. இவ்வளோ நல்ல சமைப்பியா நீ? 25 வருஷம் பேச்சுலர் லைஃப்பில் இது ஒன்று தான் ஒழுங்காக கற்றுக்கிட்டது. இவ்வளோ நல்லா ருசி சாப்பிட்றீங்க. உங்களுக்கு சமையல்னா ரொம்ப பிடிக்குமா? சமைக்க தெரியாத கட்டிட்டு 20 வருஷம் குடும்பம் நடத்தினா. ஏன் இவங்களுக்கு என்ன நல்லா தானே சமைக்கிறாங்க? நான் மூத்தவளை பற்றி சொன்னேன். அப்போ அவங்க அட பாவி. சமைக்கிறப்போ எதுக்கு தம்மு? ருசிக்கு சாப்பிடாண்டா, ரசிச்சு சமைக்கணும். தலே என்னது இது? பார்த்தா எப்படி தெரியுது? நீ சமைக்கிறப்ப தம் அடிக்கிறதே தெரியுது. உன் நலபாக திறமை. தள்ளு. டேய் ரத்னா, என்ன உங்க ஆளுங்க ஒன்று குசு விடுறாங்க, இல்லை கோச்சிட்டு போறாங்க. சரி இல்லையே? ஹாய்
ரிச்சி எங்க? ஐயோ பேபி சாரி பேபி சாரி சாரி. வரதோ? ஐயோ சாரி. இருக்கிறவங்களுக்கே இடம் இல்லை ஓவர்த்தி. ஷாக் ஆயிட்டியா? எப்படி சர்ப்ரைஸ்? யார் இது? இது அவனோட ஆளு. பார்த்து பேசாம லாட்ஜ மாத்தலாமோ? பாரு பேபி ஹையா சொல்ல. சரி எப்படி கண்டுபிடிச்ச? அதான் அரிசி. உள்ள போறது ஒரு சுகம்னா வெளியே போறது பரம சுகம். பொண்டாட்டி உள்ள இருக்கும்போது ஜமீன் இங்கே இறங்கணுன்றான். இதோ வரேன். தருதுரும் மூது. ஏன் அப்படி கத்துற? பண்ணி கழுத்துல மேய்ச்ச மாதிரி மும்முரமா வேலை பார்க்கும்போது மூக்க கொண்டாந்து மூஞ்சி வச்சா பாரு நம்ம என்ன பண்றது? ஒரு நிமிஷம் ஷாக் கேட்டேன். சூப்பர். ஜமீன் யாரை புதைக்கிறீங்க? ஏய் என்ன பார்த்தா நான் வெட்டிய மாதிரி தெரியுதா? அப்படியே மைந்தீங்க. ஏய் இந்த கொலைகான்ட்டே முடிவு பண்ணிட்டியா? தா பாரு. ஜமீன் இது நாத்தி சரகா எலிக்சர் ஆஃப் லைஃப். எலிக்கு குளிர்தா? அமிர்தம், தேவாமிர்தம். குடிதான் மனுஷனோட பரம எதிரின்ட்டு எல்லாரும் சொல்றானுங்க. ஆனா உன் எதிரிய நேசின்ட்டு எல்லா மகனும் சொல்றாங்க. கண்டிப்பா கேட்கணும்ல. மூஞ்சி ஏண்டா 8 ஊருக்கு இழுத்துட்டு போகுது? ரசிச்சு குடி. விஷத்தையா குடிக்கிற? அப்போ ஓகே. 2 வகையான ஆளுங்களை நான் நம்பவே மாட்டேன். ஒன்று குடிக்காதவன், இன்னொன்று குடிக்கிறத பிடிக்காதுன்றவன். 2 பேரும் உண்மையாக இருக்க மாட்டாங்க. செம்ம மேட்ரு ஜமீன். மேட்ரா? நான் அப்படி எதுவும் சொல்லியே. யோ வயசாச்சேன்னு பார்க்குறேன். டபுள் மீனிங்க ஒரு மார்க்கமாக தான் ஏன் தெரியுற நீ? சரி சரி குழிய மூடு. நீயும் கொஞ்சம் மூடு. மண்ணு திங்க போகிற உடம்பு ஆடி பாடி அனுபவிச்சு அதுங்காம போய் சேர வழியை பார்க்க. ஃபஸ்ட்டு எழுந்துரு, அப்புறம் பார்க்கலாம் ஆடுறது பாடுறதுனா. ஜமீன் இப்பயே கால் ஆடுது. குட் மார்னிங் மிஸ்டர் வரது. குட் மார்னிங். வாக்கிங் பீச். டார்லிங் லேட் ஆச்சு, வா போலாம். பட்டா ரேடியோ ஓடுமா? தூக்கிட்டு ஓடுனா கண்டிப்பா ஓடும். இதெல்லாம் எந்த நேரத்தில் பார்த்தாங்களோ. ஹாய். கிளம்பிட்டாங்கடா காட்டு நார் அடிக்கிறதுக்கு. ஹலோ மேடம், என் கேர்ள் ஃப்ரெண்ட். மச்சி இவன் வாயுவா பிரிக்கிறான். வாயு ஒரு நாள் கண்டிப்பாக அவன் குடும்பத்தை பிரிச்சிருப்பார். நிச்சயமாடா பிரியும்டா. மச்சி வெளில ஒரே சூடா இருக்கு, உள்ள போலாமா? இருடா, இப்போதான் ஆட்டோ சூடு பிடிக்குது. சூடு பிடிக்குதா? மச்சி எனக்கா லவ் பண்ணிருக்க? சொல்லு சொல்லு. இது வரைக்கும் என்கிட்ட சொல்லவே இல்லை. நான் அவகிட்டே சொல்லலை, உங்ககிட்ட எதுக்குடா சொல்லணும்? பேர் என்ன? அதை கேட்டதால் தானே பிரச்சனையே. கேட்டு சொல்லு. அதான் பணம் வந்துச்சுல, போய் பொண்ணு கேட்டுருவோம். அவங்க அப்பா ஏதாவது 7:30 கூட்டுறானா அப்படியே அடி வயிற்றுல மிதிச்சு திருக்கி எடுத்துக்கலாம். கொடலை எப்போ பார்த்தாலும் துப்பாக்கியோடயே பிறந்த மாதிரி அதை தோலில் போட்டுனே சுற்றுதே ஜமீன். அதை பற்றி என்ன நினைக்கிற? யார் அது? அது சரி, இப்போதான் ஆட்டோ சூடு பிடிக்குது. ஆடு ராஜா ஆடு. டெத்து கன்ஃபார்ம். அதை விடு, உன் மீதி கதையை சொல்லு. அவளை எங்கே பார்த்த?
ஆள் எப்படி? எல்லா பொண்ணு மாதிரி தான்டா. ஆனால் நீ எல்லாம் ஜோக்கர் தான் மச்சி. உனக்குலாம் ஹீரோயின் செட் ஆகுதுடா. ஆடியன்ஸ் ஒத்துக்க மாட்டாங்க. வீல் ஏதாச்சும் பேர் சொல்ல. வருது. எப்போ பார்த்தாலும் வருது வருது. வீல பேர் கேட்டா சொன்ன. வீல அந்த ஒரு பேர் தான் இருக்கா? நீ ஏன் டென்ஷன் ஆகுற? யார் நானா? இப்போ ஏன் சட்டுன்னு கோவம் வருது? இப்போலாம் நீ என் மேலே எரிஞ்சு விழுற. அரிசி அரிசி நில்லு அரிசி. சந்தோஷமா வராதா பேசலாமே ப்ளீஸ். ஓகே. காலைல எதுக்கு வீணா சண்டை போடுது? ஹேய், பொண்ணு பிறந்தா என்ன பேரு, பையன் பிறந்தா என்ன பேர் வைக்கலாம்? புள்ளைய பிறக்கலடா அரிசி. ஐயோ என்ன பேபி பார்த்து 5 வருஷம் கழிச்சு யோசிக்கிறது இருக்கட்டும். 5 அடியில் என்ன இருக்குன்னு யோசி. இவன் தானே? ஏய் ஆட்டாதடா, கரெக்டாக கட்டாங்க. ஏய் வெளில கூட்டு போடா. இங்க இவ்வளவு நேரத்துக்கு நான் என்ன பண்றது? போன திருட வந்த மூஞ்சிகளை பாரு. வெளியே போன. எங்கடா போற? டேய் நில்றா, நில்லுங்கறல. நான் முறைக்கிறேன் சொல்றேன்ல. என்ன பார்த்தா கேனை மாதிரி இருக்கா? சொல்லிட்டே இருக்கேன், திருப்பி திருப்பி போனீங்க.
அது என்னடா பண்ணி சொன்ன? உடச்சு பார்க்குது. உடச்சு பார்த்த இல்லையாமே. எங்க ஊது தண்ணி போட்டிருக்கியா? விளையாடுறதுக்கு ஜமீன். ஏய், யாரா அவங்க கூட விளையாடுறது? சும்மா புல்லு மேஞ்சிருந்த மாடை பார்த்து முறைக்குது விறக்குதுன்ட்டு கேட்க வந்த என்ன பார்த்து விளையாடுதுங்கிற? அதெல்லாம் ஆடி கழிச்சு அள்ளி முடிச்சு தான் உட்காந்துருக்குறேன். இதில் உன் கூட வேற விளையாடணுமா? போகிற கோவத்துக்கு புரட்டாம 2ல் 1 பார்த்துறேன். சரிடா, எதுக்கு தேவையில்லாமல் டென்ஷன் ஆகிற? வேட்டைக்கு போமா? டேய் ரப்பா, ஜமீன் அவன்கிட்ட பேச ஒன்றும் இல்லை, அவன் போகலாம். என்ன தகராறா? சரி நீ கிளம்பு. அவன் கோவத்தில் இருக்கிறான், தஞ்சா தானா வந்து சேருவான். கொக்கா அடங்கொக்கா முக்கா கோவார விட்டுறாத. எப்படி என்னது இது? ரசனை. அம்மா என்ன வச்சுக்கிற? ஒன்றும் இல்லை, சில நேரங்களில் நம்ம போகிற பாதை, நம்ம சந்திக்க போகிற மனுஷங்கள் முதற்கொண்டு எல்லாமே முன்னாடி எங்கேயும் முடிவு பண்ண மாதிரி இருக்குல்ல. போன வாரம் வர ஜமீன் ஒரு ஆளை சந்திப்பேன்னு என் கணவர் கூட நினச்சதில்ல. சரி, அங்கேயும் நீங்கள் எப்படி வந்தீங்க? சொல்லுவேன், ஆனால் பாதியில் நீ கொட்டா வரத்துக்கு ஏன் கதை எதுக்கு? சரக்கு இருக்கு, சைட் டிஷ் இல்லையே. ஓ, அவ்வளோ பேசுவே நீ? மாறன் மகுட பூபதி எங்க ஐயா, குறவைப்பாளையம் ஜமீன். அருமையா வருவார், மகாரசிகன், பெரிய வேட்டைக்காரர். வேட்டைக்கு போனார்னா ஏக் ஷூட்ல 20 வாத்தோட தான் திரும்பி வருவார். லைஃப்ல நானே 5-6 வச்சிருப்பேன் பார்த்துக்கோங்க. அவரும் வேட்டைக்கு போகிறதோட நிறுத்திக்கலே வச்சுக்கோங்க. அங்கங்கே தொடுப்பு. அப்புறம் அரசாங்கம் ஜமீன்தாரி முறையாக ஒழிச்சிச்சு. அரசாங்கம் பாதி, அவுசாரி பாதின்னு நிறைய போயிடுச்சு. குண்டி துணி ஓட்டையை மறைக்க சிம்மாசனத்தில் உட்காந்த மாதிரி ஆயிடுச்சு. போகிறவன் வரவன்லாம் ஏழனமாக பார்த்தானுங்க. அவங்க அப்படி தான் பார்த்தாங்களா இல்லை நாங்களே அப்படி நினச்சிட்டோமான்னு தெரில. அங்கேருந்து கிளம்பி இங்கே வந்தாச்சு. மிச்ச காலத்தை வரைஞ்சி குடிச்சு கூத்தியா குமாரம்னு போக்குனாரு. கடைசியில் ரசிகனாவே போய் சேர்ந்துட்டார். இப்போ எனக்குன்னு இந்த இடம் ஒன்று தான் இருக்குது. இங்கே மிருகம்லாம் வருமா? இப்போதான் காட்டில் தெரியுதுலாம் நாட்டில் தெரியுது. ஆனால் ஒன்று, வாழ்க்கையில் ஒரு புலியாவது நேருக்கு நேர் சந்திக்கணும். ஒச்சேடி அடிச்சு அதுக்கிட்ட இருந்து ஒட்ட பாலை கறந்தணும். ஹிஸ்டரியில ஐயப்பனுக்கு அப்புறம் என் பேர் வந்துடும். ஐயப்பனா? அது யாரு?
சரி, நீ உன் கதையை சொல்லு. என்ன சொல்ல? அம்மா தான் எல்லாம் நல்லா பாடுவாங்க. அவங்க பாட்டு கச்சேரி போகும்போதெல்லாம் கூடயே போவேன். அந்த ஆளுக்கு அது பிடிக்காது. அவன் ஒரு ஹிட்லர், எதுக்கு எடுத்தாலும் அடிப்பான். கூப்பிட்றதே என்னடா பொட்டைன்னு தான் கூப்பிடுவோம். பொட்டை இல்லைன்னு நிரூபிக்கணும்னே தம்மு தண்ணியில் ஆரம்பிச்சு இப்போ கையில் துப்பாக்கி வந்து சேர்ந்துருச்சு. எனக்கும் சின்ன வயசுலேருந்து துப்பாக்கினா நிறைய இன்ட்ரெஸ்ட். ஐயா கூட வேட்டைக்கு போவேன். கரடி கூட இந்த கேப்பில் பார்த்துக்கிறேன்னா பார்த்துக்குவேன். இப்போ தான் லைசன்ஸு லொட்டு லொசுக்கு சட்டம் கட்டுப்பாடெல்லாம் கொண்டு வந்திருக்காங்களே. என்ன கேட்டால் குழந்தை பத்துக்கு தான் லைசன்ஸ் வச்சுக்கணும். என்ன சொல்கிற? அதான் இருக்கே தாலி. சத்தமாக சொல்லாத, நிறைய சங்கம் வச்சுருவாங்க. டக்குன்னு கொடியை தூக்கிடுவாங்க. கொடி கிடக்கட்டும். யாராவது போட்டிருக்கியா? ஜமீன். எனக்கும் தோணும், ஆனால் என்ன பண்ணுறது, முடியாது. அதான் வாய முடின்னு காடை கோதாருன்னு போட்டுங்கிறேன். சரி, நீ வீடு போய் சேரு. பொசு பொசுன்னு கோவம் வந்துச்சுன்னா குப்புற படுத்துன்னு நல்லா மூச்சு இழுத்து விடு. சரியா? சரி, நான் வேட்டைக்கு போகிறேன். இப்போ போனதான் வாத்துங்க கூட்டம் கூட்டமாக வரும். இன்னைக்கு போனேன்னா நாளைக்கு ராவாயிடும் வீட்டுக்கு வந்து சேர்த்துக்கு. இங்க என்ன பண்ற? ராக்கெட் ஒன்று செஞ்சுட்டேன். அடியில் பற்ற வைக்க ஊதுவத்தி இல்லை. வீட்டுக்கு கிளம்பு. முதல்ல நீ கிளம்பு, காத்தோட்டம். சரி, காத்தால நடந்ததுக்காக என்ன மன்னிச்சிடு ரத்னா, ப்ளீஸ். அவ்வளோ பயம் இருக்கிற ஆளு நெருங்கப்பே அடிச்சிருக்கணும். இட்ஸ் an animal instinct. Animals don't know sin, do they? ஆம்பளைங்களோட பிரச்சனையே இதுதான். நெருங்குனா உரசுவாங்க, விலைக்கு போனால் தேவடியாமாங்க. வயசு 30 தாண்டிட்டேன், ஆனால் பிடிச்ச வாழ்க்கை வாழலையே. இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழணுமா? வாழறத விட செத்து போகலான்னு தோணும் தெரியுமா? ஏன் ஒரு வாட்டி சாகலன்னு கூட முடிவு எடுத்துட்டேன். ஆனால் மனசில் ஒரு சின்ன நம்பிக்கை, எனக்காக ஒருத்தன் வருவான்னு, இந்த நரகத்துலேருந்து என்னை தூரமாக கூட்டிகிட்டு போவான்னு. உன்னை பார்த்ததுலேருந்து எனக்கு என் வாழ்க்கையை வாழணும்னு தோணுது ரத்னா. வலிக்குதா? ஏய், இதான் செக்ஸ் ஆச்சே. ஏன் நம்ம சினிமா டுவேட் பாட்டில் காதல்ங்கிற வரியை எடுத்துட்டு காமங்கிற வரியை போட்டு பாரு, உண்மைக்கு நீயே கிட்ட வந்துடுவ. ஏன் நம்ம ஹீரோ எல்லாம் ஹீரோயின் பின்னாடி மோந்து மோந்து வாசனை பிடிச்சு பாடுறதுக்கு பேர் என்னவா? அவங்க பண்ண இஷ்க், நம்ம பண்ணா செக்ஸா? ஜமீனுக்கு தெரிஞ்சா? என்னென்ன ஜமீனுக்கு நேர்ந்து விட்டுருக்காங்க. இது ஏன் வாழ்க்கை, இருக்க இடம் இல்லை. அக்கா போனதுக்கப்புறம் யாருமே இல்லை. சேர்ந்துக்கிட்டேன், அவ்வளோதான். இங்கிலீஷ்லாம் பேசுகிற, வேலைக்கு போய் சம்பாதிக்கலாம்ல. சேர்ந்துக்கிட்டேன்னு ரொம்ப ஈஸியாக சொல்கிற. இங்கிலீஷுங்கிறது ஒரு மொழி, அதுக்கும் படிப்புக்கும் சம்மந்தம் இல்லை. ஏன் உடம்போட ஒரு நாள் நீ ரோட்டில் நடந்து பாரு, ஈஸியாக கஷ்டமானு உனக்கே புரியும். ஓசியில் மங்களம் பாடிட்டு இருக்க ஜமீனு. எவ்வளோ கெட்டவன்னு பாரு. வில்லன் கிட்ட இருந்து காப்பாத்துறவன் தானே ஹீரோ. சரி, நாளைக்கு ஜமீன் வந்து ஏன்டா யாரும் தூக்கணும்னு கேட்டா? பல்லு இருக்கிறவன் பக்கோடா சாப்பிட்றான்னு சொல்லு. ஏய், இது செக்ஸ் இல்லையே. காதலுக்கும் செக்ஸுக்கும் வித்தியாசம் இல்லைன்னு சொன்ன நம்பவா போற? ஏய், அப்போ உனக்கு கிடைக்கட்டுமா? சித்தம் நித்தம்
மன்மத லீலையை வென்றார் உண்டோ மன்மத ரத்னா, இத்தனை நாள் எங்க இருந்த? வரது கூடவே சுத்திட்டு இருந்ததுல மறந்துட்டேன் பாலா. கெட்ட வார்த்தை திட்டுற. ஆம்பளைங்க தான் கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணுமா? சூரியனுக்கு கீழே இருக்கிறதுலையே குழப்பமானதும் புரிஞ்சுக்க முடியாதும் ஒன்று உண்டுன்னா அது உண்மை மட்டும்தான். உண்மை சுடும், சுட்டெரிக்கும். ஒரு ஆணுக்கும் பொண்ணுக்குமான காதல் ஒரு பட்டாம்பூச்சி மாதிரி. இருக்குமா அதை பிடிக்க நினச்சா மூச்சு தண்ணீர் செத்துடும். லேசாக கையை விரித்து வச்சா பறந்து போயிடும். காலார நடக்கிறத தவிர மிருகத்துக்கு வேற என்ன வேலை? நாமளும் மிருகம் தானே. டேய் வண்டியாடா, ஒரு ஷேர் குறைஞ்சதுன்னு நினச்சேன். ஹாரிச்சி ஹாரிச்சி நான் வருதோ. வாடா, வனவாசெல்லாம் முடிஞ்சுதா? குளிச்சுட்டு வரேன், வெளில போவோம். இருக்கிற பணத்தில் என் பங்கையும் சேர்த்து தரேன். அவளை அப்படியே நெரிச்சு கொண்டுடுறா. டேய், காஞ்ச ரோடுக்கே கக்கா வர மாட்டேங்குது. இல்லை களி வேறியா? உன் சாரை நீயே வச்சுக்கூடா. டேய் விடுங்கடா, அவள் வயசு அப்படி. ரிச்சியை பாரு, எவ்வளோ சந்தோஷமா இருக்கான். ஏய், நல்லா தானே இருந்த. சப்போர்ட் வேணாமா? அவன் பங்கை பிரித்து கொடுத்து அவன் கூட அனுப்பு. அவன் எவ்வளோ முக்கியம் நினச்சிருந்தா வீட்டு விட்டு வந்திருப்பான். இதை நீ அவனுக்கு சொல்கிற மாதிரி தெரியலையே. மச்சி, காதலுக்கு கண் இல்லைன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் சொர்ண கூட நினைப்பு தான் இருக்குது. வெயிலில் என்ன ஆட்டம் ஆடுதுங்க பாரு. ஹாய். எந்த ஏன் ஆட்டுறான் பாரு, எவ்வளோ நல்லா ஒன்று. யாராதுங்க சரியான கிராக்க கூட்டம். தப்பாவே நினைக்கிறேன். மூஞ்சி பாரு, ஒருத்த மூஞ்சி கூட சரியில்லை. மச்சி, அவ கண்டிப்பா நம்ம மூஞ்சி பற்றி தான் ஏதோ கேவலமாக பேசுகிறான்னு தெரியுது. எப்படா சொல்கிற? மச்சி, பொண்ணுங்க சிரிச்சுக்கிட்டே அதிமேத மாதிரி பசங்க மூஞ்சி பார்த்து பேசினா அதுக்கு தாண்டா அர்த்தம். ஒரு கேம் ஆடலாமா? ஓகே, சி கேமோட ரூல்ஸ் இதுதான். இந்த பக்கம் ஒரு ஓட்டை போடணும். ஓட்டை போட்டு வாயால ஊதணும். ஊதுனா அதெல்லாம் மறுபக்கம் வெளியில வந்துடும். ஓகேயா? ஆனா முட்டை உடையக்கூடாது. இப்போ நான் பண்ணி காமிக்கிறேன். நான் யாரு? ஓகே ரிச்சி, ரிச்சி நீ ட்ரை பண்ணு. ட்ரை பண்ணு ரிச்சி. என் ஃபேமிலியில நான் தான் ரெக்கார்ட் ஹோல்டர். எப்படி அட் அ டைம் நான் 30 முட்டை உடைப்ப தெரியுமா? இன்னைக்கு வரைக்கும் யாருமே ரெக்கார்ட் பீட் பண்ணதில்ல. அதான் ரிச்சி, நீ ட்ரை பண்ணு ரிச்சி. ட்ரை பண்றேன். முட்டை விற்கிற விலைக்கு எங்க ஃபேமிலி எல்லாரும் முட்டையை ஊதியே உடைச்சிருக்காங்க.
பாத்துடா முட்டையை சொன்னடா. நீ ட்ரை பண்ணு. இது மாதிரி ஊதுனா சங்கு தான் ஊதுனா. மச்சி இது முட்டை ஓடுலடா, ஆமா ஓடு போல. இந்தாங்க இப்போ உங்க டர்ன். தைரியமா பண்ணுங்க வருது சார். ட்ரை பண்ணுங்க. நீங்க கேங் லீடர், நீங்களே ட்ரை பண்ணலனா எப்படி? அரசி ட்ரை பண்ணுங்க பாஸ். நீங்க தான் கொல்லக்கூட்ட பாஸ். இவா அப்ப சீவராலே. அரசி அப்போ நீங்க தோத்தாங்கன்னு ஒத்துக்கணும். இருப்பா. அரசி ஐயோ அப்படி இல்ல. ஓகே ட்ரை பண்ணுங்க. அவ்வளவுதான் ட்ரை பண்ணுங்க வருது. தட்ஸ் இட். சம்மோ பிரஷர் போடுங்க வருது. பிரஷர் கம் ஆன் வருது. நீங்க பண்ணலாம் வருது. பண்ணலாம் கம் ஆன் வருது. சம்மோ பிரஷர் போடுங்க. என்னங்க பாஸ் இது கூட பண்ண தெரியல. இன்னும் இவ்வளவு மட்டுமா பண்றாரு? இதுக்கு நானே பெட்டரா பண்ணுவேன். உங்களுக்கு தெரியுமா நான் 5ஆம் கிளாஸ்லயே 5 முட்டை உடைச்சிருக்கேன். நீங்க பண்ணலாம் பாஸ். கம் ஆன் பாஸ், நீங்க பண்ணலாம். பிரஷர் கொடுங்க வருது. அரசி பிரஷர் அரசி கேளு அரசி. அரசி டேய் பேபி, இந்த லூசு பண்ண லோலா இல்ல பேபி, அவன் பணப்பெட்டியை தூக்கிட்டு போயிட போறான்டா. எந்திர பேபி. ஐயோ அரசி பேபி. ஆமா ஏமுக்கு ரத்தம் வருது. அரசி அவன் ஒருத்தன் முட்டையோட சொன்னா மூக்கு குடிச்சிட்டு போயிட்டான். நீ வா பேபி. என்ன பாக்குற? தயவு செஞ்சு வண்டி எடு ப்ளீஸ். அரசி நான் அவன்கிட்ட சொல்ல கூட இல்லை. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் அந்த உதவக்காரங்க தான் முக்கியமா உனக்கு? அவன் கூட இருந்து நாசமா போ. நீ என்ன விட்டுரு. இல்ல இது வருது வண்டி அதான். ஏன் அந்த காசுல உனக்கு பங்கு இருக்குல்ல? அதான் சொல்றேனே அவங்க கூட சேர்ந்து நாசமா போனதா மிச்சம். நான் என்ன சொல்றேன்னா நீ கொஞ்சம் இப்போ நீ வண்டி அடிக்கிறல எனக்கு கழுவட்டுமா? இன்னும் அங்க என்ன பாக்குற? வண்டி எடு. என்ன விட்டு ஓடுவியா? நீ அடிமை. இந்த உடம்பு என்னோடது. நான் யாரு? யாருக்கு? இந்த ஒவ்வொரு அடியும் வலிக்கிறப்போ உனக்கு என் ஞாபகம் வரணும். என்னை நீ மிஸ் பண்ணணும். ஒன்றும் இல்லை, சாவுக்கிறார். அவனும் போகாம என்னையும் போக விடாம டார்ச்சர் பண்றான். ரொம்ப கொரட்டை விட்டனா? டாடி நம்மளை பார்த்து கொஞ்சம் திட்டுவாரு. ஆனால் பரவாயில்ல, நீ ஒன்றும் சொல்லாத. நானே பேசிடுவேன். நைஸாக பேசி சமாளிச்சுவேன். அம்மானா நோ ப்ராப்ளம். அம்மா நம்மளை புரிஞ்சுப்பாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் டாடி உனக்கு ஒரு நல்ல ஜாப் கண்டுபிடிச்சி கொடுப்பாரு. பிஸ்னஸ் பண்ணுறதெல்லாம் வேணாம் பேபி ப்ளீஸ். எனக்கு தலைவலிக்குது, கொஞ்சம் சும்மா இருக்கியா? தலைவலிச்சா டாடி என்ன பண்ணுவாரு தெரியுமா? ஒரு வெத்தலை எடுத்து நெருப்புல வாட்டி நெத்தில வைப்பாங்க. அப்போ தலைவலி டான போயிடும். நிஜமா? கொஞ்சம் அமைதியா இருக்கியா?
ஒரு முட்டைக்காக நான் அவளை அடிச்சிருக்கக்கூடாது. நீ என்ன சொல்கிற? நான் அந்த முட்டையாலே அடிச்சிருப்பேன். ஓ, அவன் முன்னாடி நான் அவளை அடிச்சிடக்கூடாது. நீ என்ன சொல்கிற? ஐயோ, சனியை சந்திக்க வருதே. குனேன் மச்சி, காலைல பார்க்கலாம். போடா போங்க. நீங்கள்லாம் ஒரு நாள் போதையை போட்டு பொங்கி பொங்கி அழுவீங்க. அன்னைக்கு வச்சுக்கிறேன்டா அவங்கள. ஏய், புலம்புறவனுக்கு போதை எதுக்கு? பொட்டு வச்சு பூ முடிச்சிருந்தாளா, பொட்டு வச்சு பூ முடிச்சிருந்தாளா, மன்மத வந்தானா. வாடா மன்மதா, எப்படி இருக்குன்னு சொல்லு. பரவாயில்லையே, சமைக்க ஆரம்பிச்சிட்ட? அப்படியாடா, நல்லா இருக்கா? நல்லா கழுத மூத்த மாதிரி வச்சிருந்தேன், இப்போ கமகமான அம்சமாக இருக்கு. அதெல்லாம் வர குடிச்சிருக்கியா? இல்லை மச்சி, பூவோட சேர்ந்து நான் ரொம்ப நடக்குதுன்னு டேய். ரத்னா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சமைச்சிட்டு இருக்கேன். சமைக்கிறதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், முதல்ல உட்காரு. டேய், நாம் பிரிஞ்சு போயிடலாம்டா. இவனுக்கும் காயம் ஆறிடுச்சு. பணத்தை பிரிச்சுப்போம், அவங்க வழியை பார்த்து போயிடலாம். என்னாச்சு? அவனுக்கு காயம் ஆறுனா நாமெல்லாம் பிரிஞ்சிடலான்னு ஏற்கனவே பேசினது தானே. எனக்கு என்னமோ இந்த இடம் செட் ஆயிடுச்சுப்பா. ஆமாம் வருதோ, எனக்கும் செட் ஆயிடுச்சு. இல்லைடா, நான் எடுத்த முடிவால் உங்கள் லைஃப் எல்லாமே பாதிக்குது. அன்றைக்கி நீ போன, அதுக்கப்புறம் இவன் போனான், இப்போ அவன் ஓடிட்டான். அதான் நான் வந்துட்டேன்ல. திருட்டு நாய்களா? ஏய், அசாம உட்கார்ந்து உட்காருங்கடா. என்கிட்டே உங்க வேலையை கட்டுறீங்களா? இன்னைக்கு சனிக்கிழமைடி, சனி போனோம் தனியாக போவாது, எல்லாம் மொத்தமாக போறீங்க. எங்க ஒரு சனியம் குறையுது? கோச்சிட்டு போயிருக்கு, வந்துருச்சு. ஹாய். அவன் போய் ஹாய் போயிட்டு இருக்கான். இல்லை ஹாய் வரியா? ஏன்டா பேரஞ்சு மாதிரி உட்காந்துருக்கீங்க? இன்னும் அரையலை. அரைஞ்சிருச்சு. அரசி எங்கடா? காத்து கற்று கத்துனா அப்புறம் அழுதா ஒத்து வராதுன்னு போயிட்டா. சாரிடா, என்னால் தானே இதெல்லாம். இல்லைன்னு டவுட்டு. டேய், அப்புறம் ஃபீல் பண்ணுங்கடா. முதல்ல என் பணத்தை எடுத்து வைங்க. இந்த அலையில விட்டீங்களே, பணத்தை எடுத்துகிட்டு வர சொன்ன என்ன பண்ணான்னு தெரியுமா? கொட்டின கொட்டில் வலிய கூட தங்கிட்டேன்டா. ஆனால் தம்பி, டேய் ஜமீன்தார வீடு. டேய், என்ன டென்ஷன் ஆகுற? உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா लिफ्ट लिफ्ट जाएंगे 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 अंदर लड़की है बैड गर्ल्स
நம்ம ஊத்துறது தெரியாம இவங்க வேற. பிரதர் என் கண்ணாடி உனக்கு செட் ஆகல பிரதர். டேய் நாதாரி பசங்களா, ஹலோ நாயா இது வேற கேட்கல சொல்லு. இப்ப கேக்குது. அதாவது அவ நமக்கு தர வேண்டியது 5 லட்சம். சரி, வரது உங்களுக்கு தர வேண்டியது 1 லட்சம். இவங்க பேரையும் பேரு வழின்னு அங்க தெரிஞ்சு இங்க வியாபாரத்தை கவனிக்காம விட்டது எல்லாமா சேர்ந்து நமக்கு 8 லட்சம் சுத்தமா தொடச்சிட்டு போச்சு. அதுக்கு இப்ப என்ன பண்ணலாம்? இப்ப சொல்லு. அது நீ விளங்கல, சத்தமா சொல்லுங்க. ஹலோ ஹலோ ஹலோ. டேய் வரண்டா. டேய் மச்சி வாயே, கிட்டக்கு போய் பார்ப்போம். சத்தமும் இல்லை, ரத்தமும் இல்லை. மச்சி ஏதோ கடைசியா சொல்ல வராரா? ஹேய், வேற பின்னாடி யாரா? வெளில வாங்கடா, வாங்கடா. வாழ்க்கையில ஒரு புலியாவது நேருக்கு நேர் சந்திக்கணும். ஒச்சேடி அடிச்சு அதுக்கிட்ட இருந்து ஒட்ட பாலை கறந்தணும். ஹிஸ்டரியில ஐயப்பனுக்கு அப்புறம் என் பேர் வந்துடும். துரத்தின பிரச்சனைலாம் இப்போதான் முடிஞ்சது. இனி அடுத்த பிரச்சனை வாழ்றதுக்கு என்ன பண்ண போறோம்? ஹோட்டல் சும்மா தின்னே நாரடிப்ப. ஏன் நல்ல ஐடியா தானே. இடம் அதான் ஜமீன்தார் வாரி வழங்கிட்டு போயிருக்காருல்ல, பாத்துக்கலாம். எங்களுக்கு எல்லாமாய் இருந்து தொலைந்து போன தியாகச்செம்மல் ஜமீன் ஜனார்தனன் அவர்களுக்கு சமர்ப்பணம். நம்ம வாழ்கிற ஆடுபுலி ஆட்ட வாழ்க்கையில் தினம் தினம் ஆட்டம். ஒரு நாள் நாம புலி, மறுநாள் ஆடு. கீதா இன்னைக்கு வரது முன்னாடி ஆடாக நிற்கிறான். ஆசைப்படுறதுலையும் அவசரப்படுறதுலையும் ஒரு பொண்ணுக்கும் இன்னொரு பொண்ணுக்கும் உள்ள ஒரே வித்தியாசம் பேர் மட்டும்தான். ரத்னா வரதுக்கு கீதா,
உங்களுக்கு யாரோ. அந்த டேபிளை பாரு. உன்னால ஒரு மீனுக்கு பொறி கூட வாங்கி போட முடியாது. ஒரு யானை நடந்தால் 10 எறும்பு சாக தான் செய்யும்பாங்க. ஆனால் அதே நேரத்தில் ஒரு யானை சரிஞ்சா 10 இல்லை 10,000 எறும்புங்க வாழவும் செய்யும்.